Greetings to you in the matchless and precious name of our Lord and Savior Jesus Christ this morning. இந்த காலை வேளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். It's a great joy for us to come together to worship our great God with spirit and truth. ஆவியோடு உண்மையோடு நம்முடைய பெரிய தேவனை ஆராதிக்கும்படி நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Let's sing some songs together this morning. நம்முடைய கர்த்தருடைய மகிமைக்கென்று ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம். தேனினிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈந்தவராம். பாவியை மீட்க தாவியை உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நீதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமயுலகமுபாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமயுலகமுபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே.
இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். நீயும் அன்பதை சேர்த்தால் அனைத்துன்னை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கும்படி தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையிலே சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தயவையும் தந்த தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே நாங்கள் சகல துதியையும் கனத்தையும் மகத்துவத்தையும் மாட்சிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தத்தக்கதாக தேவரீர் கிருபை தருவீராக. உம்முடைய வார்த்தை நிமித்தம் எங்களோடு இடைப்படுவீராக. நீர் யார் என்பதையும் நீர் எங்களுக்காக என்ன செய்தீர் என்பதையும் நாங்கள் உணர்ந்து நாங்கள் உண்மையாய் ஆராதிக்க தேவரீர் கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவரே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதியும் பலப்படுத்துங்க. செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையானது கிரியை செய்ய கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கவரே. நேசமுசிப்பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம். நேசமுசிப்பாருதல் இயேசுவில் கண்டேன் ஞானம். பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சிடேன் இவையையன். தஞ்சமே சிறுக்கையில் அஞ்சிடேன் இவையையன். தஞ்சமே சிறுக்கையில் என்ன மாதுரமாவர் நன்னய நாமசுவை. என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே. என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே.
சொல்லிடினும் சோகமடைவேனோ என் ஏகன் எனக்கிருக்க சோகமடைவேனோ என் ஏகன் எனக்கிருக்க. என்னென்ன மாயலோக கனலென் மேல் வந்தாலும் முன்னும் பின்னுமாயேசு என்னை நடத்திடுவார். முன்னும் பின்னுமாயேசு என்னை நடத்திடுவார். வியாதியால் எந்தனது காயம் கெட்டு போயினும் மாயத் தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார். மாயத் தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார். பாவத்தால் என்னில் வந்த சாவக்காரர்கள் மாற்றி சோபித நீதியுடை ஆபரணமாயிவார். சோபித நீதியுடை ஆபரணமாயிவார். ஆசையன் மாணவாட்டி ஆக்குவேன் உன்னை என்னும் நேச உறுதியுரை இயேசு எனக்களித்தார். நேச உறுதியுரை இயேசு எனக்களித்தார். மகாபரிசமும் கிருபையும் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்கப் போகிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். பேசுகிற தாசனை நீர் பலப்படுத்தியறலும். உம்முடைய வார்த்தையின் மூலமாக வேத சத்தியங்களை தெளிவாக கற்றுக்கொண்டு அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது. அவைகளிலுள்ள துரு
உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய குழி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரலிடுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போசித்தீர்கள். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோடே எதிர்த்து நிற்கவில்லை. The title for the sermon this morning is The Howling of the Oppressor. இந்த செய்தியினுடைய தலைப்பு இன்றைய காலையில் கொடியனுடைய ஊளையிடல் என்ற தலைப்பு தான் இன்றைய பகுதியினுடைய தலைப்பு. ஜேம்ஸ் சாப்டர் 5:1-6, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1 to 6 வரை உள்ள வசனங்கள் நாம் பார்க்க போகிறோம். So far, James has been a very tender pastor. இந்த நாள் வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது இந்த பகுதியில் யாக்கோபு ரொம்ப சாந்த குணமுள்ள ஒரு மெய்ப்பனாய் காணப்பட்டது. But as we come to this point of his letter, we find him suddenly to be otherwise. இந்த பகுதிக்கு நாம் கடந்து வரும்பொழுது அப்பேற்பட்ட ஒரு நபரே யாக்கோபு கிடையாது என்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள கடந்து வந்துடும். In fact, this passage is among the harshest passage in the New Testament. இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப கடினமாகிய ஒரு கடினம் என்று சொன்னால் ரொம்ப மனுஷனுடைய பாஷையில் கொடூரம் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு பகுதி தான் இந்த புதிய ஏற்பாட்டில் யாக்கோபு நமக்கு எடுத்து சொல்கிறது. James has been talking in chapter 4 about how temporary the life is and how wrong it is to live without God. 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தது வாழ்க்கை தற்காலிகமானது. அந்த தற்காலிகமான வாழ்க்கை தேவன் இல்லாமல் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் என்று 4வது அதிகாரத்தில் அவர் எடுத்து நமக்கு சொன்னார். Now in chapter 5 he is talking about the wealth and how temporary it is and how wrong it is to use without God. இந்த 5ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பத்து அதுவும் தற்காலிகமானது. அதை தேவன் இல்லாமல் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய விளைவுகள் என்ன என்று அவர் நமக்கு எடுத்து சொல்கிறார். As we read these verses, it may seem to some at first as if James was saying that it is evil to be rich. இந்த பகுதி படிக்கும் பொழுது ஒரு சில நபர்கள் முதலே அவருக்கு ஒரு சிந்தனை வரும். யாக்கோ பணம் அல்லது சம்பத்து சரியான ஒரு காரியம் அல்ல, அது கிறிஸ்துவனுக்கு தேவையுள்ள ஒரு காரியம் அல்ல, அது பொல்லாங்கானது என்ற ஒரு நினைப்பு எல்லாருக்குமே சேரும். But would not be the case. அதல்ல அதனுடைய காரணம். Many of the Bible's most notable saints, after all, were also blessed by God with prosperity and are acquired substantial material wealth. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான சிறப்புடைய அந்த பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு என்ன தெரியுமா, ஆண்டவர் செழிப்பை கொடுத்தார், பொருளாதாரங்கள் கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். அப்ரஹாம், யாக்கோபு, யோபு, அப்புறம் கிங் சோலமன், அந்த சலோமன் ராஜா are not the notable examples. இவர்கள் நமக்கு பெரிய உதாரணங்களாக காணப்படுகிறது. லிடியா, the first Christian convert in Europe, was a wealthy business woman. Acts chapter 16:14. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:14 இந்த ஐரோப்பிய நாட்டில் கிறிஸ்துவத்துக்கு முதல் முறையாக வந்த அந்த பெண்மணி லிடியா என்கிற அந்த பெண்மணி பெரிய ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு பெண்மணியாக காணப்பட்டது, ஒரு பிஸ்னஸ் உமனாக காணப்பட்டது. ஈவன் பால் himself was able to say that he had learned by experience the secret of both having abundance and suffering need. Philippians 4:12. Philippians 4:12 அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அனுபவத்தினால தாழ்மையில் இருக்கிறதும், அதாவது பணம் இருக்கிற அவஸ்தையில் எப்படி இருக்க வேண்டும், இல்லாத அவஸ்தையில் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு விளக்கம் பண்ணி சொல்லுகிறார். James is not speaking these harsh words to believers. இந்த கொடூரமான இந்த வார்த்தைகள் யாக்கோபு உண்மையான விசுவாசிகளிடத்தில் பேசவில்லை. In fact, he seems to be very careful to make a distinction between these folks and believers. இந்த நபர்களும் விசுவாசிகளையும் வித்தியாசமான முறையில் பார்க்கும்படிக்கு அவர் ரொம்ப கவனத்தை செலுத்துகிறார். He speaks first to the rich in verse 1-6. 1-6 வரை உள்ள அந்த பகுதியில் காணப்படுகிற ஐஸ்வர்யவான்களிடத்தில் அவர் இது பேசுகிறார்.
And then he suddenly begins again to speak the word of comfort to Christian in verse 7 to 8. 7 8 வரையுள்ள வசனங்களில் கிறிஸ்துவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் கூட அவர் வந்து எடுத்து சொல்லுகிறார். And we need to note that these unbelieving rich people were people who were doing something particularly evil. Chapter 2, 6 to 7. 2, 6 7 வரைக்கும் இந்த ஐஸ்வர்யவான்களாகிய அவிசுவாசிகளான ஐஸ்வர்யவான்கள் வந்து ஒரு சில காரியங்கள் பொல்லாங்கான தீங்கான ஒரு சில காரியங்கள் செய்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Apparently there were some people who were using their possessions and wealth and power to harm the believers to whom James wrote. யாக்கோபு எழுதின அந்த விசுவாசிகளை வந்து துன்புறுத்தும்படிக்கு ஒரு சில நபர்கள், இப்பேற்பட்ட நபர்கள் அவருடைய சம்பத்தையும் அவருடைய ஸ்தானங்களையும் வந்து பயன்படுத்தினார் என்று நம்மளுக்கு தெரியும். Now, if we take James's word literally, they were number one openly oppressing these believers. யாக்கோபனுடைய அந்த வார்த்தைகள் வந்து எழுத்துப்பூர்வமாக நம்ம எடுத்தால் முதலாவதாக இந்த நபர்கள் வந்து இந்த விசுவாசிகளை ரொம்ப கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்தார். Number 2, using their wealth and influence to personally drag the Christians into courts. கிறிஸ்தவர்களை வந்து கோர்ட்டுக்குள்ள கொண்டு செல்லும்படி, இழுத்து கொண்டு செல்லும்படி அவருடைய பணத்தை வந்து அவருடைய அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தின நபர்களாய் காணப்பட்டது. Number 3, arrogantly blaspheming the name of Jesus Christ in the process. இப்பேற்பட்ட நடவடிக்கையில் அவர் வந்து செயல்படும் பொழுது கிறிஸ்துவனுடைய நாமத்தை வந்து மோசடி பண்ணுகிற நபர்களாய் காணப்படுகிறது. So Christians suffering under such oppression would be tempted to despair or to take vengeance or to grow envious and bitter. கிறிஸ்தவர்கள் இப்பேற்பட்ட கொடுமை அனுபவிக்கும் பொழுது அவர் வந்து என்ன தெரியுமா, அவருக்கு ஒரு இச்சை ஊட்டுதல் இருக்கும். எதுக்கு? சோர்ந்து போகக்கூடிய ஒரு காரியம் இருக்கும், இல்லை வந்து பழி வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும், இல்லை அவங்க மேலே பொறாமைப்பட்டு அவங்களுடைய கசப்புள்ள நபர்களாய் காணப்படுகிற ஒரு வாய்ப்பு ஏற்படும். அண்ட் ஸோ ஆஸ் அ குட் பாஸ்டரல் கவுன்சிலர், ஒரு போதகன் என்ற முறையில், ஆலோசனைக்காரன் என்ற முறையில், James first points believers to the broad theme of this new section, chapter 5, 1 to 11. 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1 to 11 வரைக்கும் இந்த விரிவுபடுத்தப்பட்ட இதனுடைய இந்த கருத்துக்கு அவர் வந்து விசுவாசிகளை வந்து சுட்டி காட்டுகிறார். The imminent return of the Lord Jesus Christ. அது என்ன? கிறிஸ்து எந்த நிமிஷமும் வரலாம். இப்போ நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதும் கிறிஸ்து வரலாம். அப்போது அதுக்கு வந்து அடையாளங்கள் அந்த மாதிரி லட்சணங்கள் ஒன்றும் கிடையாது. அவர் கல்வன் எப்படி வருமோ அப்பேற்பட்ட முறையில் தான் வரும் என்று சொல்லியிருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு ஆதாரங்களோ அடையாளங்களோ ஒன்றும் கிடையாது. ஆனால் எந்த நிமிஷம் வேணாலும் அவர் வரலாம். So, he shows how fixing our mind and hopes on the return of the Lord set us right. நாம் வந்து நம்மளுடைய மனதை வந்து ஆண்டவருடைய வருகைக்கு நேராக நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். And then he encourages the believers to be patient when oppressed and treated unjustly, because the coming of the same Lord of Jesus Christ is near. Verse 7. 7ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய இப்போ சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வந்து மிக சீக்கிரம் வரக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இப்பேற்பட்ட நபர்கள் வந்து நம்மை கொடுமைப்படுத்தும் பொழுது நாம் வந்து பொறுமையோட நாம் இருக்க வேண்டும் என்று யாக்கோபு எடுத்து சொல்கிறார். Jesus Christ, the King of Kings and Lord of Lords, will himself make all things right in his perfect time. கிறிஸ்து ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அவர் வந்து எல்லா காரியங்களும் அவருக்கு ஏற்ற நேரத்தில் அவர் வந்து சரி பண்ணுவார். And our job is to be patient in our trust in him. அவரை சார்ந்து இருக்கக்கூடிய பொறுமையுள்ள நபர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்றுதான். And to fearlessly and faithfully go on with the work until he comes. அவர் வருமளவும் அவர் நமக்கு கொடுத்த அந்த ஊழிய பணியை வந்து அச்சமில்லாமல் பயமில்லாமல் நாம் வந்து அது செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும். So this morning we are going to just look at this broad section. இந்த விரிவுபடுத்தப்பட்ட இந்த பகுதியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறது. In the first 6 verses of this section we see that judgment is imminent. இந்த முதல் 6 வசனங்களில் நியாய தீர்ப்பு மிக சீக்கிரம் அது கண்டிப்பாக வரப்போகும் என்று உறுதி என்று அவர் சொல்லுகிறார். James's call for the rich to howl because of the judgment to come. Verse 1. 1ஆம் வசனத்தில் வரப்போகிற நியாய தீர்ப்பை எதிர்பார்த்து கொண்டு இந்த ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ண தெரியுமா? அவர் வந்து ஊழையிட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு அவரிடத்தில் கேட்கிறார்.
Matthew 19:24 we see self-sufficiency. அதாவது மத்தாய் 19:24 நான் எனக்கு பணம் இருக்கு, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு நோக்கம் அங்கே இருக்கும். ஒரு செக்யூரிட்டி இருக்கு, பாதுகாப்பு எனக்கு இருக்கு. லூக்கா 16:19-25 வரைக்கும் ரிச் மேன் அண்ட் லாசரஸ், Luke chapter 16:19-25, and there the rich man says, I am comfortable and I like my lifestyle. Look at what I am able to do without God. அதாவது நான் சொகுசாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையின் அந்த தரத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நான் என்ன தெரியுமா, தேவன் இல்லாமல் இப்பேற்பட்ட காரியங்களெல்லாம் நான் செய்துவிட்டேன் என்று சொல்லுகிற ஒரு நபர் தான் இந்த ஐஸ்வர்யவானை காணப்படுகிறது. ஜேம்ஸ் draws much of his teaching from the teaching of Jesus in the Gospels. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த கல்வியிலிருந்து அவர் எடுத்து இந்த கல்வி இந்த எழுத்தாளருக்கு அவர் கொடுக்கிறார். Jesus himself has addressed the matter of Christian being patient while suffering oppression. Luke chapter 6:20-26. இயேசு கிறிஸ்து லூக்கா 6:20-26 வரையுள்ள வசனங்களில் எப்படி இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் மற்ற நபர்கள் நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் எப்படி பொறுமையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எடுத்து சொன்னார். Jesus told the unrighteous, arrogant rich people of the world who laugh now and they will one day mourn and weep. இயேசு கிறிஸ்து என்ன சொன்ன தெரியுமா, இவர் இந்த ஏழைகளை பார்த்து சிரிக்கிற ஐஸ்வர்யவான்கள் ஒரு நாளில் கதறி அழுவார் என்று அவர் சொல்லுகிறார். And in these verses, James is calling upon the ungodly rich to do now what Jesus said they will do at the judgment. அப்போ நியாய தீர்ப்பில் இவர்கள் செய்ய போகிற அந்த காரியங்கள், ஊழையிடுகிற அந்த கதறி அழுகிற அந்த காரியங்கள் இப்போவே நீங்கள் செய்ய வேண்டும் என்று யாக்கோபு இப்பேற்பட்ட அவிசுவாசிகள் நடத்தில் எடுத்து சொல்லுகிறது. James literally tells them in chilling words to weep, howling or to cry out loudly. இந்த யாக்கோபு ரொம்ப அழுத்தமாக அவரிடத்துல சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா, நீ கதறி அழ வேண்டும், நீ ஊழையிட வேண்டும் என்று, அதுவும் சத்தமா நீ அழ வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறது. இது கிரீக் வார்த்தை அந்த சத்தமிட்டு கதறுகிற அந்த சவுண்டு மாதிரி இருக்கும். ஒலுலுசோ அப்படிதான் அந்த வார்த்தை. அப்போ ஊழையிடுகிற அந்த ஒரு சத்தம் தான் இந்த வசனத்துக்கு, இந்த வார்த்தைக்கும் இருக்கிறது. மார்க் 5:38, மார்க் 5:38 இதே வார்த்தை மறுபடியும் ஒரு வீட்டில் ஒரு நபர் இழந்து போனால் அங்கே சினகோகில் இருக்கிற ஒஃபீஷியல்ஸ் அவருடைய பொண்ணு இறந்து போனதுனால அவர் சத்தமிட்டு கதறி அழுதார் என்று சொல்லுகிற அதே வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தியிருக்கு. இன்றைக்கும் சாவு நேரத்தில் கதறி அழுகிற அந்த ஊழை இடுகிற காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். And James tell them to do so for your miseries which are coming upon you. உங்கள் மேலே வரப்போகிற இந்த பிரச்சனைகளை எதிர்பார்த்து நீங்கள் இப்படி சத்தமிட்டு கதறி அழ வேண்டும் என்று சொல்லி, literally according to the tense of the Greek verb coming upon them even as he spoke. அவர் என்ன சொல்ல தெரியுமா, அவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் மேலே வரப்போகிறது என்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர் பேசிக்கொண்டிருக்கிறது. Secondly, what these rich ones were doing that provoked judgment. Verses 2-6, 2-6 வரைக்கும் இந்த நியாயத்தீர்ப்பு வரும்படிக்கு இந்த ஐஸ்வர்யவான்களான அவிசுவாசிகள் என்ன செஞ்சது என்று நாம் பார்ப்போம். They were first of all hoarding their goods. 2-3, 2-3 வரைக்கும் அவர் சம்பாத்தியம் ஏராளமாக கூட்டிக் கொண்டிருந்தது. James said that their riches, probably perishable food items and consumables, அதாவது உணவுப் பொருட்கள் எல்லாம் have rotted. Their garment have become moth-eaten and their gold and silver have rusted. அப்போ இவருடைய பொண்ணு பணம் எல்லாம் அப்படியே துருப்பிடிச்சு, அவருடைய ஆடைகள் எல்லாம் பூச்சி எல்லாம் கடிச்சு சாப்பிட்டு, உணவுப் பொருட்கள் எல்லாம் கெட்டு போன ஒரு நிலைமையில் இருக்கிறது என்று சொல்லி, this is an indictment against them. இதுதான் அவருக்கு விரோதமான ஒரு குற்றச்சாட்டு. Because the only reason such things would happen is because these rich were hoarding more things than they could use. இந்த நபர்களுக்கு ஏற்பட்ட காரணம் என்ன தெரியுமா, அவருக்கு தேவையிலும் அதிகமாக அவர் கூட்டி வைத்துள்ளார். அதனால தான் இப்பேற்பட்ட ஒரு காரியம் நேரிட்டது. Such hoarding always come from a sinful motive. அப்பேற்பட்ட அந்த சம்பாத்தியம் குமித்து அது கூட்டி வைப்பது ஒரு பாப சுபாவமான நோக்கத்திலிருந்து வருகிற ஒரு காரியம். either from being motivated by fear of the future that comes from a lack of faith in God's providence. தேவனுடைய அந்த பராமரிப்பை சார்ந்து அதில் நம்பிக்கை இல்லாமல், எதிர்காலத்தில் எனக்கு சாப்பாடு இருக்குமா, இந்த காரியங்கள் இருக்குமா என்ற அந்த நம்பிக்கை கேடினால இப்பேற்பட்ட
சம்பாதியங்கள் கூட்டி வைக்கலாம். Or from a desire to impress men by the display of their goods in a showy way, or simply from the desire to gorge like pigs on the things of the world in a selfish, self-centered manner. ஒருவேளை இது மற்ற நபர்களை வந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்ணும்படிக்கு இவர் வந்து இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து மற்ற நபர்கள் காணும்படிக்கு இதெல்லாம் செய்யலாம். அல்லது வந்து இந்த உலகத்திலிருந்து சுயநலமாக எல்லாம் வந்து எனக்கு வேணும் என்ற முறையில் அது வந்து சம்பாதிக்க முயற்சி பண்ணுகிற ஒரு கூட்டமாய் இது காணப்படலாம். ஜேம்ஸ் ஸ்பீக்ஸ் ஆஃப் தி கண்டம்னேஷன் ஆஃப் தி ஹோர்டிங் இன் 3 ways. 3 விதமாக இப்பேற்பட்ட சம்பாத்தியங்களை அவர் வந்து சேமித்து கூட்டி வைப்பதை குறித்து அவர் வந்து அவருக்கு ஒரு குற்றச்சாட்டு கொடுக்கிறார். The rust and rot of their goods will be a witness against them. அங்கே என்ன சொல்ல தெரியுமா? இந்த துருப்பும் இந்த மோசமாய் போனது, இந்த கெட்டு போனது எல்லாம் வந்து அவர்களுக்கு விரோதமாக ஒரு சாட்சியாய் நிற்கும் என்று சொல்லி. ஸோ the rust and the rot will consume them like fire. 1 Corinthians 3:12-13. 1 கொரிந்தியர் 3:12-13 வரை உள்ள வசனங்களில் பார்க்கிற வண்ணமாக இந்த அந்த ரஸ்டும் அந்த ரோட், அதாவது வந்து இந்த துருப்பும் இந்த கெட்டு போனதெல்லாம் வந்து இவங்களை வந்து நெருப்பு என்ற மாதிரி இவரை வந்து விழுங்கி போடும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். They made the foolish investment of storing up in the last days. Luke chapter 12:19-20. லூக்கா 12:19-20 வசனங்களில் அவர் முட்டாள்தனமாக அவர் அந்த காரியங்களை வந்து சேர்த்து வைத்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறது. They were withholding the pay of their labors. Verse 4, 4ஆம் வசனத்தில் அந்த வேலைக்காரருடைய கூலி வந்து அவர் வந்து பிடித்து வைத்த நபர்கள் என்று சொல்லி. So the Bible condemns strongly the evil of withholding the pay of those who work hard for it. வேலைக்காரனுக்கு கூலி கொடுக்காமல் அந்த கூலியை பிடித்து வைக்கிறதுக்கு விரோதமாக அதை கண்டம் பண்ணி அதை சரியலை என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. ஸோ த பைபிள் கனெக்ட்ஸ் இட் வித் ராபரி. வேதம் வந்து என்ன தெரியுமா? அப்பேற்பட்ட ஒரு சம்பவம் வந்து நீ வந்து திருடனாய் இருக்கிறது என்று அவர் எடுத்து சொல்கிறது. லேவியாகமும் Leviticus chapter 19:13 and Deuteronomy 24:14-15. லேவியாகமம் 19:13, உபாகமம் 24:14-15 வரை வசனங்கள். According to James, the pay they withheld, not the workers but the pay itself, cries out against them. இவர் வந்து அந்த வேலையாட்களை வந்து பிடித்து வைக்கல, வேலையாட்களுடைய கூலி தான் பிடித்து வைத்தது. அப்போ இந்த கூலி வந்து அவர்கள் விரோதமாக வந்து சத்தம் போடுகிறது என்று சொல்லி. So the cry of the oppressed has reached the ears of none other than the Lord of Sabaoth, or the Lord of hosts, that is the Lord of armies. சபத்தினுடைய கர்த்தராகிய, அதாவது சேனைகளின் கர்த்தராகிய அந்த தேவன் காதிலே வந்து இந்த கதறி அழுவது அவருடைய காதிலே பெட்டது என்று யாக்கோபு சொல்கிறது. They were engaging in sensual self-indulgence. இவர்கள் வந்து என்ன தெரியுமா? Verse 5, 5வது வசனத்தில் அவர் வந்து வேலைக்காரனுக்கு கூலி கொடுக்காமல் தன்னுடைய சுயநலத்துக்காக இதெல்லாம் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காட்சி தான் இது. So the word James uses for living in luxury literally means to break down. இங்கே சொகுசா வாழ்கிறது என்று யாக்கோபு சொல்லும்பொழுது இது நொறுக்கி போடுகிறது என்றுதான், உடைத்து போடுகிறது என்று சொல்லி. And it almost suggests the idea that someone passively going to a pot in the process, as if the good life isn't really bad for them. அப்போ இவர் என்ன தெரியுமா? இவர் வந்து மற்ற நபர்களுடைய அவருக்கு செல்ல வேண்டிய காரியங்களும் இவர் பக்கமாக வைத்துவிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து அது வந்து ஒரு கெட்ட காரியம் அல்ல என்று சொல்லி அதை நாடி போய் கொண்டிருக்கிறது. பட் he also uses a word that describes them as actively giving themselves over to self-indulgence and sinful pressures. Amos 6:4-7. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்களில் சொல்லுகிற மாதிரி இங்கே ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கு. அவர் என்ன தெரியுமா? பாவம் நிறைந்த காரியங்களில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி. இட் இஸ் as if goods of the world and the people of it or on it were made only for the gratification of their own lust. இவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள சகல பொருட்களும் உலகத்தில் உள்ள நபர்களும் தன்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் அல்லது கருவிகள் என்று நினைக்கக்கூடிய நபர்கள். And in their pursuit of their own pleasure, அவருடைய சொகுசுக்காக
பயன்படுத்தக்கூடிய கருவிகள் என்று நினைக்கிற நபர்கள் தான். தே வில் இக்னோர் த நீட்ஸ் ஆஃப் அதர் பீப்புள். மற்ற நபர்களுடைய தேவைகளை இவர் புறக்கணிக்கும். அண்ட் யூஸ் தம் செல்ஃபிஷ்லி அண்ட் ஈவன் ஓப்பன்லி ஒப்ரஸ் தம். அது அவர் புறக்கணிக்கிறது மட்டுமல்ல, அவர் சுயநலத்துக்காக அது பயன்படுத்தி அவரை துன்புறுத்தக்கூடிய நபர்களாயும் இவர்கள் காணப்படும். And notice the tragic irony of their self-indulgence will end. இவருடைய அந்த சுயநலமான அந்த செய்கை எப்படி முடிய போகிறது என்று கொஞ்சம் பாருங்கள். They fattened their own hearts in the day of slaughter. அதாவது அறுப்பதற்கு கொண்டு போகிற அந்த நாளுக்காக அவருடைய இருதயத்தை அவர் கொழுக்க வைத்தார் என்று சொல்லி. Just like hawks before butcher's shop. பன்றிகள் எல்லாம் நல்ல கொழுப்பெல்லாம் ஜாஸ்தி வச்சு தான் என்ன அது எடை நிறைய கிடைக்க வேண்டும், அதுக்காக கொண்டு போகிற மாதிரி. Now Romans 2:5-6, ரோமர் 2:5-6 வரை படிங்க. Finally they were unjust and oppressive to righteous. Verse 6, 6ஆம் வசனத்தில் அவர் என்ன தெரியுமா, நீதிமான்களுக்கு விரோதமாக அவர் துன்பங்களையும் துயரங்களையும் அழித்து அவுத்து விட்டார் என்று சொல்லி. This is both a general statement of the oppressiveness of the ungodly rich and the most vindictive witness against their behavior. அப்போ இப்பேற்பட்ட அவிசுவாசிகளான நபர்கள் விசுவாசிகளுக்கு மேலே செய்கிற அந்த அநியாயத்தை அதாவது ஐஸ்வர்யவான்கள் செய்கிற தேவனில்லாத முறையில் இவர்கள் செய்கிற அந்த அநியாயத்தை குறித்து சொல்கிறார். நோட்டீஸ் that they condemn the righteous man. நீதியுள்ள மனிதனை குற்றம் சாட்டி அவர் துன்புறுத்துகிறார். And this may have reference to the fact that they dragged believers off to courts of law. இப்போ இந்த காரியம் விசுவாசிகளை அந்த நியாயாசனத்துக்கு முன்பதாக இழுத்து கொண்டு செல்கிற ஒரு காரியத்தை இது எடுத்து காட்டுகிறது. But notice also that it says that they murdered him as well. அப்போ இது துன்புறுத்துவது மட்டுமல்ல, சுய நலனுக்காக பயன்படுத்துவது மட்டுமல்ல, புறக்கணிக்கிறது மட்டுமல்ல, கொலையும் செஞ்சார் என்று சொல்லுகிறது. என்ன இப்படி சொல்றது தெரியுமா? அப்போ இங்க ஜோஷுவா பென் சிரா wrote, a Jewish writer, the bread of the needy is life of the poor. ஒரு யூதா எழுத்தாளர் யோசுவா பென் சிரா என்று சொல்லுகிற நபர், அதாவது சிராவனுடைய மகனாகிய அந்த யோசுவா என்ன எழுதுன தெரியுமா, தேவையுள்ள நபருடைய ஆகாரம் அப்பம் அது ஏழைகளுடைய வாழ்க்கை தான், உயிர் தான். whoever deprives them of it, a man of blood. ஒரு நபருக்கு தேவையான காரியங்களை அது எதிர்த்து தவிர்த்து விட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அது ஒரு ரத்தம் சிந்துகிறார், அதாவது கொலை பாதகியான ஒரு மனிதன் அப்படி செய்யும் சொல்லி. ஸோ டு டேக் அவே நெய்பர்ஸ் லிவிங் இஸ் டு மர்டர் ஹிம். பிறனுடைய வாழ்க்கையினுடைய காரணங்களை பொருட்களை நாம் திருடிக்கொண்டால் எடுத்துக்கொண்டால் அவனை கொலை செய்கிற மாதிரி என்று சொல்லி. டு டிப்ரைவ் an employee of his wages is to shed blood. வேலைக்காரனுக்கு கூலி கொடுக்காமல் இருந்தால் அவனுடைய ரத்தம் சிந்துகிற மாதிரி என்று சொல்லி. So it is possible to take James's word in a figurative sense. யாக்கோபனுடைய அந்த வார்த்தைகள் நாம் எழுத்துப்பூர்வமாக எடுக்கக்கூடாது. பட் இட் மே ஆல்சோ பி லிட்ரல் ஆஸ் வெல். அது எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம். இன் தட் they were apparently dragging Christians into the court. கிறிஸ்தவர்களை இந்த ஐஸ்வர்யவானுடைய அவிசுவாசிகள் நியாயாசனத்துக்கு இழுத்து கொண்டு செல்கிறது. Acts chapter 9:1, 26:10 and also 8:1. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:1, 26:10, 8:1. And take note of James's condemnation to reach for this. அவ யாக்கோ இந்த ஐஸ்வர்யவான்களை ஒரு குற்றச்சாட்டு கொடுத்து அவரை கண்டனம் பண்ணுகிறார். இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் அ ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ரைச்சஸ் மேன் டுவர்ட்ஸ் ஹிஸ் ட்ரீட்மெண்ட். அப்போ இப்பேற்பட்ட காரியங்களில் நம்மை ஒரு ஐஸ்வர்யவான் தொந்தப்படுத்தும் பொழுது நம்மளுடைய அதனுடைய பதில் என்ன இருக்கணும், நாம் எப்படி செயல்பட வேண்டும்? James says he does not resist you. These persecuted righteous Christians faithfully followed the instruction of Jesus. Matthew chapter 5, 38-42. மத்தாய் 5:38-42 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது இந்த நம்பிக்கை அந்த உண்மையுள்ள அந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைகளை பின்பற்றி இவர்கள் சென்றார் என்று சொல்லி. இவர் துன்புறுத்தினாலும் அவர் அதுக்கு விரோதமாக பழிவாங்கவோ அவர் கசப்போ ஒன்றும் காட்டவில்லை என்று சொல்லி இங்கே யாக்கோபு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஸோ ஹோப்ஃபுல்லி இட் இஸ் பிளெயின் இன் ஆல் தட் ஜேம்ஸ் isn't condemning the possession of wealth. ஐஸ்வர்யம் இருக்கிறது, சம்பாத்தியம் இருக்கிறது, அது
தீங்கான ஒரு காரியம் என்று யாக்கோபு சொல்லவே இல்லை. He isn't saying that it is to be evil to be rich. பணக்காரனாயிருக்கிறது வந்து தீங்கு என்று யாக்கோபு சொல்லவில்லை. Rather he is condemning evil behavior of wealth people who oppress others. இவர் என்ன சொல்ல தெரியுமா? ஐஸ்வர்யமாகிய அவிசுவாசிகள் வந்து மற்ற நபர்களை துன்பப்படுத்துவது அது தீங்கானது என்றுதான் இவர் நமக்கு எடுத்து சொல்கிறது. So the ungodly rich people who hoard their goods to the point of wastefulness. இப்பேற்பட்ட நபர்கள் இதெல்லாம் சம்பாதித்து வைத்து அவர்களுக்கு பயனளியாமல் ஒன்றும் கிடைக்காமல் அது வந்து வேஸ்டா, அதை வந்து விருதாவாய் போயிடும். Who withhold the pay that they owe to their workers, who greedily consume their wealth in wanton sexual self-indulgence, and who openly oppress the righteous, even perhaps the point of murder. These are the things James condemns. யாக்கோபு வந்து இங்கே தவறு என்று சொல்றது என்ன தெரியுமா? மற்ற நபர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு முறையில் அவனுக்கு வரவேண்டிய காரியங்கள், அவனுக்கு சொந்தமான காரியங்கள் திருடி கொண்டு ஐஸ்வர்யம் இருந்தாலும் எனக்கு அது போதாது என்று சொல்லி மற்றவனையும் வந்து ஏழைகளையும் வந்து துன்புறுத்தி அவனுடைய பொருட்களை எடுக்கக்கூடிய நபர்களை தான் வந்து அதுதான் விரோதமாய் என்று இங்கே யாக்கோபு எடுத்து சொல்கிறது தவிர சம்பாத்தியமோ ஐஸ்வர்யமோ வந்து தீங்கு என்று அவர் சொல்லவில்லை. ஓகே, ஸோ மே த லார்ட் ஹெல்ப் அஸ். If you are a rich person, please don't oppress poor people. நீங்கள் ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொன்னால் வந்து ஏழைகளை வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் துன்புறுத்தாதீர்கள். Do not drag them to court. அவங்களை வந்து நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக, கோர்ட்டுக்கு முன்பதாக இழுத்து கொண்டு செல்லாதீர்கள். And they are not doing anything to you. அவர் வந்து உங்களுக்கு ஒன்றும் கெடுதல் செய்யவில்லை. So the rich people have a greatest opportunity to serve the Lord by helping out others and helping the ministry. ஐஸ்வர்யவான்களான விசுவாசிகளுக்கு தேவனுடைய ஊழியத்தில் பெரிய ஒரு பங்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. ஆனால் the ungodly rich people does all these things. அவிசுவாசிகளான நபர்கள் இப்பேற்பட்ட காரியங்கள் செய்யும். நாம் விசுவாசிகளாயிருந்து இப்பேற்பட்ட காரியங்கள் செஞ்சால் அது பெரிய பாவம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So, if you are a person who is oppressing others, who doesn't pay the wages of the workers, you be careful, because God is watching, and their cry, the cry of the wages entered into the ear of the Lord. அதான் அப்படிதான் சொல்லுது. என்ன தெரியுமா? அந்த கூலியினுடைய அந்த கதறி அழும் சத்தம் கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய காதிலே விழுந்தது என்று சொல்லி. So may the Lord help us to do exactly what James is asking us to do. யாக்கோபு நமக்கு எடுத்து சொன்ன காரியம் அதே போல் நாம் செய்யும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். May the name of the Lord be glorified. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆருமில்ல நீயொழிய
എളിയവർ നിൻ മക്കൾക്ക് ഈ ലോകമേതും അനുകൂലമല്ലല്ലോ നാഥാ. എളിയവർ നിൻ മക്കൾക്ക് ഈ ലോകമേതും അനുകൂലമല്ലല്ലോ നാഥാ. വലിയവനാം നീ അനുകൂലമാണ് ബലവും മഹിമയും നീതാൻ. ബലവും മഹിമയും നീതാൻ. ആരുമില്ല നീയൊഴികെ ചാരുവാൻ ഒരാൾ പാരിലെൻ പ്രിയ. പ്രിയരെന്നു കരുതുന്ന സഹജരെന്നാലും പ്രിയം ലേശമില്ലാതെ യാകും. പ്രിയരെന്നു കരുതുന്ന സഹജരെന്നാലും പ്രിയം ലേശമില്ലാതെ യാകും. പ്രിയനേ നിൻ സ്നേഹം കുറയാതെ എന്നിൽ നിയതം തുടരുന്നു മന്നിൽ. നിയതം തുടരുന്നു മന്നിൽ. ആരുമില്ല നീയൊഴികെ ചാരുവാൻ ഒരാൾ പാരിലെൻ പ്രിയ. ഗിരികളിൽ കണ്ണുകളുയർത്തി ഞാനോതും എവിടെയാണെൻ്റെ സഹായം. ഗിരികളിൽ കണ്ണുകളുയർത്തി ഞാനോതും എവിടെയാണെൻ്റെ സഹായം. വരുമെൻ സഹായം ഉലകമാകാശ ഇവയുളവാക്കിയ നിന്നാൻ. ഇവയുളവാക്കിയ നിന്നാൻ. ആരുമില്ല നീയൊഴികെ ചാരുവാൻ ഒരാൾ പാരിലെൻ പ്രിയ. Let's pray. Father God, we thank you and praise you for this wonderful day that you have given to us. Thank you so much for speaking to us through your word. Lord, many a times we also try to oppress others, but by not giving the things that they deserve. And we thank you so much for helping us to admonish and challenge our hearts through your word and help us to comply with it. In Jesus' name we pray. Amen. നമ്മുടെ പിതാവാകിയ ദേവനുடைய അൻപ്, കുമാരനുடைய കൃപകൾ, പരിശുദ്ധാവിനുடைய അന്യോന്യം ഐക്യം നാം അനേവരോടും ഇപ്പോഴും എപ്പോഴും ഇരുപ്പதாக. ആമേൻ.
ராஜாவே ஹalleluya துதி கனமகிமையும் ஓ எல்லாமே துதி கன